தொழிலதிபரானா தாண்டி பாக்குறீங்க. ப்ளீஸ் ஓபன். கட்டிங் சாயா திருந்தா இருக்கு. பங்கு நாங்கெல்லாம் உட்காரி மங்கு பங்கு நான் கல்லால உட்கார நீ டீ போடு. சரியா பங்கு நீ டீ போடு நாங்கெல்லாம் உட்காரு. உனக்கு விவரம் பத்தாது ஒன்னு ஏமாத்திடுவாங்க. ஐயோ பங்கு கல்லால உட்கார்னா கணக்கு வழக்கெல்லாம் பார்க்கணும். உனக்கு மேத்தமெட்டிக்ஸ் தெரியுமா? யாரா வந்து எனக்கு பங்கு அவனை பத்தி நான் ஏன் தெரிஞ்சுக்கிறேன்? தம்பி தம்பி பங்கு நிறுத்துங்கப்பா. நாற்காலி தேடி நாம போக கூடாது. நாற்காலி தான் நம்மளை தேடி வரும். நீங்க கல்லால உட்காருங்க. நீங்க தம்பி டீ ஆத்துங்க. என்ன ரஜினி தலைவர் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. கமல் உங்க கருத்து? பால் ஆறிரும். அவரு பேரை கெடுக்க வந்திருக்கேன். சீக்கிரமா வாங்கிட்டடா. சரிக்கா. என்ன மாப்பிள மாமனை கண்டுக்காம போற? எங்க வர? டீ வாங்க. நாங்க என்ன சாராய கடையாடா போட்டிருக்கோம்? நாங்களும் டீ கடை தான்டா போட்டிருக்கோம். எங்க அக்கா நல்ல கடையை பார்த்து வாங்கிட்டு வர சொல்லிச்சு. என்னது நல்ல கடையா? டேய் எங்களை விட நல்ல கடை இந்தியா இங்கிலாந்து ஈராக்கு போனாலும் கிடைக்காதுடா. வந்து வாங்கிட்டு போடா என் ரப்பரு. மச்சானுக்கு 2 கப்பு பார்சல். நாங்க என்ன ஓடியா போயிடுவோம்? அப்புறமா உங்க அக்கா வந்து வாங்கிக்க சொல்லு. பட்ட பங்கு பங்கு எஸ் அங்கே பாரு பங்கு. அட பாவிகளா, நான் போட்ட டீ நாய்க்கா. என்னடா பண்ற? நாய் கடை ஊத்துற. நாய் கடை ஊத்துற. அடி அடி நல்ல அடி. நாய் செத்து போச்சுனா யாரா பொறுப்பு? அதானே. ஐயோ வைக்கலு. ஐயோ மாமா. டேய் அப்பாடா ஒரு டீ கொடுப்பா. இது கொஞ்ச நேரத்துல பாலே ஊத்த போறாங்க. ஐயோ பாக்குற. இந்தாப்பா எங்கிட்ட இருக்க பங்கு. புட் த சாங். மாமா பாக்குறாரா? பாக்குறாரு பயங்கரமா பாக்குறாரு. பட் அவர் பாக்குற பார்வையில நம்மள மாதிரி இளைஞர் சமுதாயத்துக்கு ஏதோ சொல்ல வராருன்னு மட்டும் தெரியுது. அப்ப நம்ம அவருக்கு ஒண்ணு சொல்லுவோம். பங்கு எஸ் சேஞ்ச் த சாங். இப்ப பாரு. என்னையா இங்க போடா. பங்கு அவர் கூப்பிடுறத பார்த்தா பார்ட்னர் அவருக்கு டீல் பேசுவாரு. ஐயோ ஒத்துக்காத. இதே மாதிரி கெத்தா பேசி கட் பண்ணி விடு. ஏதாவது கூப்பிடு பங்கு. ஏண்டா நான் உள்ள நுழைஞ்சா பார் கவுன்சிலே பதறும். என்ன பார்த்து என்னையா நான் கேட்கிறேன். ஐயோ நீங்க டேன்னு கூப்பிட்டது அவனையா இல்ல என்னையான்னு கேட்டி சார். லாங் டிஸ்டன்ஸ்ல உங்களுக்கு தப்பா கன்வே ஆயிருச்சு சார். அப்புறம் எதுக்கு கடையை விட்டு இங்கே பாக்குறேன்? நாங்க பாக்குறதுக்கு தானே ஏத்தாப்புல கடையை போட்டோம். அடுத்த உனக்கு மரியாதை இல்ல. வக்கீல் சார் நீங்க கூப்பிட்டதுக்கு உங்களை மதிச்சு வந்து இந்த தோத்தா தெரியா அடி அடின்னு அடிச்சிட்டீங்களா? நீங்க அடிச்சது அடி இல்ல, அடுத்துக்கு நடக்க போற வன்முறைக்கு நீங்க போட்ட பிள்ளையார் சொல்லியே உங்களை தட்டி கேட்க வருவாயா பங்கு? அவனுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? வந்துட்டாயா? நான் அப்பையில இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கு. எவனோ ஒருத்தனை வீட்டு முன்னாடி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். அவன் சங்க கிழிக்காம சட்டையை கிழிச்சிட்டு இருக்கீங்க. இவனெல்லாம் அப்படியே போய் இந்த அடி உனக்கு சேர்த்துதான். ஓகேங்க சார். அவன் சட்டை போடலன்றக்காக நம்ம சட்டையை கிழிச்சு விட்டானே. நல்ல வேலைக்கு ஏரியா கேர்ள்ஸ் பார்க்கல. கார்த்திகா கார்த்திகா. ஏய் ஆனந்தி வாடி. ஏய் கிளம்படி சீக்கிரம் வா, டைம் ஆயிடுச்சு. ஐயா என்னடி போய் போய் ஒரு டீ கடைக்காரனை லுக்கிட்டு இருக்க? அவன் டீ கடைக்காரன் இல்லடி. அப்புறம்
என்னை கரெக்ட் பண்ணுறதுக்காகவே டீ கடை போட்ட கெட்டிக்காரன். பங்கு பங்கு என்ன யாழ் வருது. அவ கேட்ட உடனே என்ன லவ் பண்ற மாதிரி ஒரு பாட்டை போடு பங்கு. இது ஒரு பொழப்பு கழுது, எனக்கு வேற வேலையே இல்லை. சை ஏன்டா சாரி. ஓ ஹெல்ப்பே வேணாண்டா. என்னடி ஒரு டீ சாப்பிட்டு போலாமா? டீயா? உங்க அப்பாக்கு தெரிஞ்சா? அப்பா தான் வீட்டில் இல்லையே, வா. டேய் என்னடா நம்ம கடைக்கு வர ஆளுங்க? ஐயோ பாவம். 2 டீ. பங்கு எஸ். கியூட்டா 2 டீ. 2 டீயா? ஐயோ திடீர்னு இவ்வளவு கூட்டம் வரும்னு எதிர்பார்க்கலையே. என்னடா பிரச்சனை? சக்கரை இல்லடா, சக்கரை டீ தூளும் இல்லடா. வேற என்னதான்டா இருக்கு? பாய்லர் தான் இருக்குது. பாய்லரியா குடிக்க கொடுக்க முடியும்? சரி செட்டியார் கடையில எல்லா பொருளையும் வாங்கிக்க. தேடுறானே, கண்டுபிடிச்சிருவானோ நம்ம கிட்ட இருக்கிறத. இங்கே தானே வச்சேன். இந்தா இருக்கு, இந்தா இருக்கு, இந்தா இருக்கு, இந்தா இருக்கு. இனிமே திருடக்கூடாது. வெளுத்து விடுவேன். ஓடு சீக்கிரமே வாங்கி. வலிக்கலையே. டேய் டீ மாஸ்டர், டீயா போடுறா. என்ன போய் நீதான்டா மாஸ்டர். கருவாயன் உன்னை கரெக்ட் பண்ண பிளான் போடுறான். தெரியுது. டேய் ஏன்டா கோயில் மாடு மாதிரி பாக்குற? பர்த்டே ஆர்லிக்ஸா பர்த்டே அடிக்ட் ஆகணும். டேய் என்ன இளவு? நல்லா ஸ்ட்ராங்கா போடுறா. ஸ்ட்ராங்கா தானே? ஆ இப்ப போட்டுறேனே. சக்கரை ஒரு கேடு. டாடா சால்ட் நம்பிக்கையான சால்ட். காதலுக்கு பிடித்த கலர் மஞ்சள், காதலுக்கு பிடித்த இடம் காஃபி ஷாப். கரெக்டா அமைஞ்சிருக்குல்ல. திஸ் இஸ் நேச்சர். திஸ் ஆல்சோ நேச்சர். ஸ்டாப். என்னவா? வாளுக்கு நீ கொடு, யாளுக்கு நான் கொடுக்குறேன். அப்புறம் உன் இஷ்டம். Cheers. Excuse me, white milk Alex mixed. 3 roses tea, love mixed. ரெஜ் பவுன்ஸவே காணா. ஆன் தி வேமா. பிடிச்சிருக்கா? ஓவரா லுக்குறா கருவாப்பைய. காதல்ல உப்பள்ளி போட்டியடா. லைட்டா. இதுல துஜே தேக்கா. போ போய் தேக் சாவு கழுவு. கடையில் யாருப்பா? வணக்கம் சார். ஏய் நீயா? ஏண்டா அந்த புள்ளைய சைட் அடிக்கிறதுக்கா டீ கடையே போட்டியா? ஆமா சார். போலாமா? ஏய் பிக்கப்பே பண்ணிட்டியா? இன்னும் இல்ல சார், சும்மானா இருக்கீங்க. ஹெல்ப் பண்ணலாமே. இருக்க ஆயிஷா இருக்கடா. ரொம்ப நன்றிங்க சார். ஆயிஷா இருங்க சார். ஒரு டீ சாப்பிட்டு போலாமே? வேணாண்டா, உன் கல்யாணத்துல வந்து விருந்தே சாப்பிட்டு. கேடி டீ எப்படி? நல்லாத்தான் இருக்கு. டீ மட்டுமா? ஓடியாங்கடா. ஏய் எல்லாம் கரெக்ட்டா லைன்ல இருங்க. லைன்ல நில்லு. இந்தாப்பா புடி ஒரு அடுத்தாளு உள்ள போ வரிசையில் உட்காரணும். அண்ணா பின்னாடி சீட்டா உள்ள. பின்னாடினா கொட்டைங்க பின்னாடி தான் போய் உட்காரணும். பரவாயில்லையா? மண்டையும் பாரு. புரா டேய் 5 ரூபாடா படத்துக்கு. டேய் நல்லா நெருங்கி 2 ரூபாய் தானே வரப்பு. பாத்தியாப்பா? டேய் இது பொன்னியின் செல்வம்டா, பெரிய பட்ஜெட் என்னமோ படம். நீ கை காசு போட்டு ஏத்த மாதிரி பேசுற. அடி எப்ப இவனை விரட்டி விட்டுருவோமா? ஏய் என்னடா அதிகமா பேசிட்டு இருக்க? போடா உள்ள. போ ஒரு நாளைக்கு ஓகே. நாளைல இருந்து கரெக்ட்டா 5 ரூபாய் எடுத்து தரணும். எப்பா கொஞ்சம் விவரமா இருக்காப்பா, நோட் பண்ணிக்க. சில்லறையா கொண்டு வா. டேய் ஏன்னா ஹோட்டல்ல உலகமே தெரியுது. நேத்து நீ போட்ட படம் கூட தான் முக்கியம் இருந்துச்சு. நாங்க ஏதாச்சும் சொன்னமா வரப்பு. டேய் யாரா நீ அந்த பருத்தியூர் செவால மேனாடா? ஆமா. ஒப்ப எங்க போயிட்டான்? துபாய்க்கு. அதான்டா திமிர்ல பேசுற. டேய் போயிட்டு அடுத்த வருஷம் உங்க அக்காவில இருந்த கூட்டிட்டு வா. சரி வரப்பு. செவால மேனே கூட்டிட்டு வரணும், கொன்றுயும் பாத்துக்க. யோ மாமா, என்ன நியூ ஸ்டூடண்ட் வரச்சனா ஓல்ட் ஸ்டூடண்டா வர்றாங்க? அதானே
எங்க இப்படி வேகமா வர்றாங்க? என்ன பிள்ளையெல்லாம் பயந்துட்டு ஓடுது? இப்ப வேலை நீ பண்றது கொஞ்சமாவது நியாயமா இருக்கா? என்னையா ஏன்பா ஸ்கூலுக்கு போற பசங்களை கூட்டிட்டு வந்து நீ பாட்டுக்கு கில்லி தாய பசங்க கத்து கொடுத்துட்டு இருக்க? இங்க பாரு, கல்வி எல்லாம் யாரு வேணாலும் கத்து கொடுக்கலாம். இந்த மாதிரி கிராமிய கலைகளை எங்களால மட்டும்தான் கத்து கொடுக்க முடியும். ஏண்டா சின்ன பிள்ளைகிட்ட காசை பிடிங்கி தின்னுவிட்டு 2 பேரும் விளையாட்ட பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏய் இந்த லூசு தரமா பேசாத. நாங்க கத்து கொடுக்குற கோலுக்குண்டு விளையாட்டு தான் இன்னைக்கு ஒலிம்பிக்ல குறிபாத்து சொல்ற துப்பாக்கி போட்டி. இந்த அறிக்கை கில்லி அதான் இன்னைக்கு பல கோடி செலவு பண்ணி டிவில பாக்குற கிரிக்கெட். நாங்க கத்து கொடுக்குற தாயமும் பரம்பு பதமும் இருக்கே அதுதான் அவங்க விளையாடுற செஸ் பேசுறாங்க. இன்னைக்கு டிவில விளையாடுற பாதி விளையாட்டு நம்ம தமிழங்க கத்து கொடுத்தது. அதைத்தான் நாங்க பசங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கோம். வந்துட்டீங்க டக்கு புக்கா டடக்கு புக்கான்னு. இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பெருமை சேர்க்கறதுக்காக நாங்க பெருந்தன்மையா ஒரு நல்ல ஆசானாவும் நல்ல ஆசிரியராகவும் நாங்க அவங்கள வளர்த்துக்கிட்டு இருக்கோம். நாளைக்கு உங்க பிள்ளை எல்லாம் தங்கம் வெள்ளின்னு வாங்குச்சுன்னா உங்களுக்கு ஊருக்கு தானே பெருமை, எங்களுக்கு என்னையா இருக்கு? எங்க காலத்துல இப்படி சொல்லி கொடுக்க எங்களுக்கு ஆள் இல்ல, உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருக்க பெருமைப்படுங்க. வேளா செங்க சூளையில வேலை பார்த்தா 5 10 அஞ்சரை பெட்டியில போட்டு வச்சிருந்தேன். பிள்ளைங்க அதையும் தூக்கி உங்ககிட்ட கொடுத்துருச்சு. இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? பதக்கம் சும்மா கிடைக்குமே. அட ஏமாப்ல இவங்க கிட்ட பேசிக்கிட்டு இங்க பாரு மரியாதையா நாளைக்கு பிறக்க போற குழந்தைகளுக்கு கம்மிங் சரஸ்வதி பூஜை அன்னைக்கு எங்க ஸ்கூல்ல பணம் கட்டி அப்ளிகேஷன் வாங்க பாருங்க. அத விட்டு எல்லாம் பேசி பிரயோஜனம் கிடையாது. வாங்க நம்ம பிள்ளைல நாம தான் காப்பாத்தணும். கலைக்கிறீங்க ஏமாப்ல நமக்கு இருந்த ஒரே ஒரு ஐநாக்ஸ் தியேட்டரும் போயிருச்சு. அப்பனா இனிமே நம்ம வேலைக்கு தான் போகணுமா? என்னம்மா பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் பேசுற? அடுத்த உடம்புல இருந்து வேர்வை வந்தாலே நமக்கு அலர்ஜி. இதுல நம்ம உடம்புல இருந்து வரணும்னு எதிர்பார்க்கறியா? புவ்வாவுக்கு பேசியறனே வணக்கம். நீ குடிக்கிற 105 ரூபா சரக்குலாம் இன்னைக்கு இல்ல. அதை குடிக்க பூச்சி மருந்து வாங்கி குடிச்சிட்டு போயிடலாம். அது என்ன மஞ்சட்டை? அது காஸ்ட்லி சரக்கியா? காஸ்ட்லியான சரக்கு. ஏன் காஸ்ட்லியான சரக்கு நாங்க வாங்கி குடிக்க கூடாதா? யாராவே அது என்ன பக்கத்துல சாராயமா? போட்கா வேணுமா? உங்க அக்கா எனக்கு வேணா பக்கத்துல இருக்கிறது. மாமா வளவலன்னு பேசிக்கிட்டு எல்லாத்துலயும் 6 கிலோ போடு, சைடு டிஷ்க்கு 2 பீரை போட்டு விடு, சீக்கிரம் வாங்கிட்டு வா மாமா. டேய் முட்டாப்பைய முனுசாமி, ஆளை பார்க்காத கையில இருக்க நோட்டை பார். யோ இதை முன்னாடியே கொடுக்க வேண்டியதானே? முன்னாடி கொடுக்காம பின்னாடியாடா கொடுத்தாங்க. அந்த மஞ்சள் கலர்டா, அந்த ப்ளூ கலர்டா, ப்ளூ கலர் பக்கத்துல ரோஸ் கலர், ரோஸ்டா. பிரியா இருக்கியா? சாயந்தரம் அங்க வா. எங்கடா வர? எங்கேயாவது வாடா, நீ அங்க வச்சு குத்துறோம். குடிக்கிறதுல கூட நம்ம சிரமப்படக்கூடாது. நல்லா இருக்கு. ஒன் மோர். எனக்கு ஒன் மோர் பண்ணா பிடிக்கும். வாங்க முடியுமா? பார்த்து புடி மாமா. எஸ்கியூஸ் மீ. எஸ். மூடி கொஞ்சம் சுத்துது, ஓபன் பண்ணி தர முடியுமா? அப்படி கீழே போடு, ஓபன் ஆயிடும். போடா. கோவணத்துல 4 காசு வந்துட்டா கோழி கூ கூட பாட்டு வருமா? எடுக்கிறது பிச்சை. இதுல பிலாசபி வேற. எரும மாடு மாதிரி உடம்ப வச்சுக்கிட்டு பாட்டில துறக்க தரல. டூ பீட்ஃபுல்லா. சரக்கெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியா. அச்சோ இவன் இங்க வந்தா. யாரு மாப்பிள்ளை? இந்த இன்பத்துக்கெல்லாம் காரணமே அவன் தான். தம்பி போன் பேசிட்டு இருக்காரு. அப்படியே தம்பி. ஐயோ அண்ணே நீங்களா? வாங்க வாங்க. மரியாதை மனசுல இருந்தா உட்காருங்க. உட்காருங்க. சரி சரி சரி. தம்பி நாள் பூரா அடுப்புல கிடந்து கஷ்டப்படுறீங்க. ஆமாண்ணே. அடுப்புல கொஞ்சம் குடிக்கிறது தப்பு இல்ல. என்ன இப்படி டப்புல வச்சு குடிக்கிறதா கொஞ்சம் ஓவரா இருக்கு. ஒண்ணு இல்லைண்ணே, கடை 3 நாள் லீவுன்ட்டாங்க. அதனால மொத்தமா ஏத்தி போதிய ஸ்டாக் வச்சுக்கிறேன். முன் கால்குலேஷன். சாரி குடிங்க தம்பி. மாமாட்டில் ஒன்று சொல்ல மாட்டேன். ஏன் சொல்லிதான் பாரு. என்னத்தை தேடுறேன் தம்பி? காசு முழுசும் மாமா கைக்கு போயிருச்சுல. என்னன்னு இப்படி கேட்டுப்புட்டீங்க? நீங்க கொடுத்த காசை தான் மாமா எங்கள்கிட்ட கொடுத்து பேக்கரிக்கு வேண்டிய ஜாமெல்லாம் வாங்கிட்டு அப்படியே பால் பண்ணையில போய் பால்லாம் வாங்கிட்டு சொன்னாரு. பால் தான் ஞாபகத்துக்கு வரேன் தம்பி. பால்கோவா ஆர்டர் பண்ண மறந்துட்டேன். மாமா கிட்ட சொல்லி 10 கிலோ பால்கோவா ஆர்டர் பண்ண சொல்லுங்க. பார்த்த இடத்துல கொடுக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காங்க. ஐயோ நீங்க கக்கூஸ்ல வச்சு கொடுத்தா கூட நாங்க வாங்கிடுவோம். 10 கிலோவே பார்சல் பண்ணி அனுப்பிடுங்க தம்பி. பண்ணிடுவோம். வேற எதுவும் மறக்கலையே? மறந்தே போயிட்டு தம்பி. என்னது? நான் சொல்லல. மிச்சர் முறுக்கு எதுவும் போடணுமா? போட்டுருவோம். பாப்பாவுக்கு காது குத்து வச்சிருக்கேன். பத்திரிக்கை கொடுக்க மறந்துட்டேன்.
இந்தாங்க சரி. அவசியம் விழாவுக்கு வந்து சிறப்பு சரி கொடுத்தரணும். சரி மாமா 9ஆம் தேதி எங்க இருக்கோம்? 9ஆம் தேதி இதே டேபிள்ல தான் உட்காந்துருப்போம். அப்படியா? சரி வந்து கண்டிப்பா முடிச்சு கொடுத்துருவோம். வரும்போது தம்பியை கூட்டு வந்துருங்க. நான் கண்டிப்பா கண்டிப்பா 2 பேரும் வந்துடுறோம். அப்ப வரட்டுங்களா? வரேன் தம்பி. வாங்க வாங்க. போயிட்டு அடிக்கடி வாங்க. தீபாவளி அதுவும் அந்த ஊரே எங்க 2 பேர்த்தையும் என்னென்ன பண்ணாங்க. டேய் டேய் இங்க போறடா. எதுக்குடா இங்க போய் வைடா. போடா. நல்ல எலும்பா எடுத்து போடு. டேய் இங்க வர்றா. வெடி அடிக்க போடா. இந்த வத்தியா தீபாவளி பலகாரம் உங்களுக்கு மாமா நான் மறைச்சுக்கிறேன் மாமா கூச்சப்படாம சாப்பிட்டு யோ பாமியா அது. யோ 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 மாப்பிள இந்தாங்க மணினே பங்காளிக்கு கோலா ஊத்தி கொடுங்க. ஸ்லோ ஸ்லோ கோல்டன் ஏன் மாப்பிள இந்த வில்லேஜ் ஜென்டில்மேன் நாம எங்க முழிச்சிருக்கோம் ஒரு மட்டு மரியாதை இல்லாம எல்லாரும் தூங்கிட்டு இருந்தாங்கன்னா என்ன அர்த்தம்? நம்மள மதிக்கலன்னு அர்த்தம். இப்ப மதிக்க வச்சிருவோம். மாமா பக்கமா திரும்பி மாப்பிள இந்த வந்துட்டாங்களா நம்ம கெஸ்ட் எல்லாம்? ஊரே ஒண்ணு கூடி வந்திருக்கிறீங்க. ஊருக்குள்ள என்ன விசேஷமா? ஏப்பா வேலா, இப்படி நடு ராத்திரில பட்டாசு வெடிச்சு நீங்க எல்லாருடைய தூக்கத்தையும் கெடுக்கிறியே, இது உனக்கே நல்லா இருக்கா? யோ வைத்தா, நீ எல்லாம் நேரத்துல தூங்கி என்னையா பண்ண போற? இவங்கிட்ட பேசி நீயே நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ற. ஏண்டா நானே ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பரிசோதனை முயற்சியில இருந்தேன். இப்படி வெடிய போட்டு வேலையை கெடுத்துட்டீங்களா? இவ்வளவு நாளா கல்யாணம் பண்ணி சோதனை தான் பண்ணேன், அப்படியே சாதனை பண்ணி குடிச்சிட்டேன். சோதனை ஒரு நாள் சாதனையா மாறுது. ஏன்பா தேவையில்லாம அவங்கள்ட்ட என்னப்பா பேச்சு? டேய் எதுக்குடா வெடி வெடிச்சீங்க? ஐயோ ஐயோ பேசுங்க. நீங்க அன்னைக்கு வெடிச்சீங்களடா, நாங்க ஏதாவது கேட்டோமா? ஏப்பா வரப்ப நான் எப்பப்பா வெடிச்சோம்? தீபாவளிக்கு வெடிச்சேடா என் பொங்கல். ஏண்டா தீபாவளினா வெடி வெடிக்க தாண்டா செய்வாங்க. அன்னைக்கு உங்கள்ட்ட காசு இருந்துச்சு நீங்க வெடிச்சீங்க, இன்னைக்கு எங்கள்ட்ட காசு இருக்கு நாங்க வெடிக்கிறோம். தீபாவளியா கொண்டாடுறீங்க? டேய் யார் வீட்டு காசு எடுத்து யார் வெடி வெடிக்கிறது? எங்க அம்மா கருப்பு பத்த சிவப்பு ரத்னமே, ஓம் பிளட்டு ஏன் பிளட்டு சேம் பிளட், ஏன் மணியும் ஓ மணியும் ஒண்ணுதானக்கா. ஏமாப்ல தண்ணி நம்ம அடிச்சிருக்கோம், உங்க அக்கா அடிச்சிருக்காளா? நீ எல்லாம் பெரிய மனுஷன் தானயா? ஏ மாமா பெரிய மனுஷன் ஆயிட்டாரா? அப்ப உனக்கு நான் தான் குச்சி கட்டுவேன். மாப்பிள்ள லாக் பண்ணு. சித்ரா என் செல்ல குட்டி, எங்க அக்கா பத்தாரு மக்குட்டி. என்ன பேசலாம் அவங்களுக்கு ஏறாது. அவங்களே சரி போதல் இருக்காங்க. எதா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். வா ஆமா உன் மகளுக்கு பொத்திட்ட, உனக்கு யாரு பொத்துவா? எல்லாரும் காலகாலத்துல போய் படுங்க, காலையில எந்திரிச்சு வேலைக்கு போங்க. டேய் போதை போட்டு அட்லியமா பண்றீங்க, போய் தூங்குடா ரெண்டு பேரும். சவுண்டு மாமா நீங்களா வாயில நீ பேசிட்டு இருந்தா வந்து உங்களுக்கு ஆயிரத்தை கையில எடுத்து அவரு வாங்க. பொறுத்து மாப்பிள்ள பொறுத்து 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 வணக்கம் 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 தம்பி. என்ன அப்ப நல்லா இருக்கீங்களா? சரி மாமா. ஏங்க இவங்க எல்லாம் கவுன்சிலரே கிடையாது, எதுக்குங்க உள்ள விடுறீங்க? டேய் உன் பக்கத்துல ஒருத்த ஆண்டு வாயை பிறந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான் பாரு, அவன் யாரு தெரியுமா? 5வது வார்டு கவுன்சிலரு. கிழிச்சான். கவுன்சிலரே இல்லடா, 5 வருஷமா எங்க வீட்டுல வண்டி ஓடிட்டு இருக்க டிரைவர். அவனவே உன்னால கண்டுபிடிக்க முடியல. அக்காரு முதல்ல ரோடு கான்ட்ராக்ட்ல நடந்த முறைகேடு பதில் சொல்லுங்க. சொல்லுங்க. ஐயாவோட முறையே கேடாதான் இருக்கும். அதுல என்ன முறை கேட்ட கண்ட நீ? மாமா நீ என்னடா அவங்க கிட்ட போய் அறிவு விட்டு திரும்ப பேசிட்டு? ஜனநாயக நாட்டுல எல்லாரும் பேசலாம்ப்பா, நீ பேசு. ரோடு கான்ட்ராக்டுக்கு 4 பேர் டெண்டர் கேட்டிருக்காங்க. எங்க அண்ணன் மகேஷ் பாபு 7 லட்சம் ரூபாய்க்கு கேட்டிருக்காரு. ஆனா 9 லட்சம் ரூபாய்க்கு கேட்ட உத்தமனுக்கு உங்க ஆளுங்கிற ஒரே காரணத்துக்காக டெண்டர் கொடுத்திருக்கீங்க. அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. அதெல்லாம் சொல்லுங்க. அவர் அப்படியே கொடுத்தாரு, ஒரு உத்தமனுக்கு தானே கொடுத்தாரு. உங்கள மாதிரி அயோக்கிய பலனுக்கு கொடுத்தாரு. இருமா, உங்க ஜாதிக்காரன் தான் கொடுப்பீங்கன்னா என்னத்துக்கு டெண்டர் ஒன்று விடுறீங்க? என்னப்பா அதான் எங்க ஆளுகளுக்கு கொடுக்குறோம்னு தெரியுதுல, அப்புறம் என்னத்துக்கு டெண்டர் கேக்குறீங்க? பிரச்சனை பண்ணும்னே கேக்குறீங்களா? என்ன அது தப்பே செஞ்சுட்டு கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம பேசுறீங்க. கையை நீட்டி பேசாத, தெரியும்ல? நீங்க என்ன எங்க வீட்டுல பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்க? கூச்சப்பட்டு பேச. என்ன கூச்சல் போட உட்காருங்க. கூச்சப்படாம பேசுறாங்க. நீ உட்காரியா?
அமைதியா இருங்கப்பா. இத பாருங்கப்பா, 9 லட்சம் இல்ல 19 லட்சத்துக்கு எங்க ஆளுங்க ஏலம் கேட்டாலும் அவங்களுக்கு தான் கொடுப்பேன். சும்மா வீணா சத்தவங்க தான் போட்டுக்கிட்டு உடம்ப கெடுத்துக்காதீங்க. போங்கடா. இனிமே இவங்க கூட பேசி ஒரு பிரயோஜனம் இல்ல. நாங்க இங்க இருந்து வெளிநடப்பு பண்றோம். வாங்க போலாம். டேய், இந்த அராஜகம் ஏன்டா வெளிநடப்பு பண்றீங்க? வாங்க போவோம். என்ன மாமா அடாவடி பண்ணுவாங்கன்னு பார்த்தா அமைதியா போறாங்க. டேய் வம்பு சண்டைக்கு போகாதீங்களா பாத்துருக்கான். ஆனா வம்புலுத்தும் சண்டை போடாம போறீங்களேடா. டேய் டேய், சொன்னா கேட்க மாட்டாங்களே. என்கிட்ட எடுத்து அடிக்கிறீங்க. எடுத்து வீசி ஆரம்பிச்சு பாரு. எதிர்கட்சிக்காரங்க அராஜகம். தலையில அடிக்காதீங்கடா. என்ன அடிக்கிற என்ன உனக்கே கூட்டம் கூடுற நேரத்துல உன்னையில எவன் ஊராட்சி கூட்டத்துக்கு வர சொன்னது? குராத்த களியா அநியாயம் பண்றீங்களா? அநியாயம் பண்றீங்க. இதெல்லாம் தட்டி கேட்க நிச்சயமா ஒருத்தன் வருவான். அவனுக்கு தக்காளி சுப்புதியா போயா போயா. தள்ளி விட்டது எவன்டா பெரியவர? தெரிஞ்சுக்கிட்டே கேக்குறேன் பாரு. தம்பி வந்துட்டீங்களா? நல்லவங்க ரத்தம் வீணாக கூடாது. அந்த முட்டைய ஏண்டா பெரியவரை தள்ளி விட்டது இல்லாம சிரிப்பு வேறயா? நீ மட்டும் வெத்தில வச்ச தொட்டு பாட்டு ரத்தங்கற. என்ன வெத்தலையில சுண்ணாம்பு அதிகமா போட்டுப்பாரு போல. இப்ப நான் உண்மையிலே அடிக்கிறேன். ரத்தம் வரும் பாக்குறியா? இவனுக்கு வரும் பாரா. ஆட முட்டா பாரு. அது எங்காடா? உங்கால அடிச்ச ரத்தத்தை காட்டுறா. அண்ணா அண்ணா என்னடா என்ன ஒத்தக்கன்னு வச்சிருந்தா நீ பெரிய ஆளா? பெரிய ஆளா? எங்கடா கொண்டு போற? எங்கடா கொண்டு போற? எல்லாரும் சண்டை போறாங்க, நீ மட்டும் எங்கடா தூக்கிட்டு போற? ஐயோ இறக்கி வர இறக்கி வர. அப்படிங்களா என்ன என்னன்ற அடிக்கிறீங்க வவுத்து விடுடா. யாருடா? என்ன ஊராட்சி கூட்டத்துல வந்து ரவுடி தரம் பண்ணிட்டு இருக்கியா? என்ன இதெல்லாம் ஒரு போலீஸ். அவங்க போய் கேளியா? போலீஸ் ஏறி எழுத்து பேசுறியா? போங்கறல போங்கறல. எலெக்ஷன்ல ஜெயிக்கிறீங்க நான் பாக்குறேன்டா. பாக்குறேன். 6 மாசம் தான்டா. உங்க கொட்ட தடங்கி நான் ஜெயிச்சு காட்டுறேன்டா. போறதுடா. கொட்ட 20 வருஷமா சொல்லிக்கிட்டே போடா. ஏய் சொன்னா கேளு போ. ஏதாவது சட்டப்படி தான் நீங்க நடவடிக்கை எடுக்கணும். அது இழுத்து போங்க. ஏடா போலீஸ் நீ ஓட சைக்கிள் ஓடுங்க. இதான் மங்களே. யாரா வீட்ல யாராரு ஆட விட்டு மாப்ள. வாங்கம்மா, இங்க உங்க பையன். நீங்க எல்லாம் யாரு? எதுக்காக அவனை கேக்குறீங்க? கட்டின பொண்டாட்டிக்கு புருஷன் லவ் லெட்டர் கொடுத்தாலும் என் பங்காளிக்கு பிடிக்காது. இந்த லட்சத்துல எங்க வீட்டு பிள்ளைக்கு லவ் லெட்டர் கொடுத்தா உங்களை ஓமாமாங்களா? டேய் கூல்ரா. லேடிஸ் கிட்ட ஜென்டிலா பேசண்டா. நீயே பேசு. ஹலோ மேம், இந்த நிக்கிறானே என் மாப்ள. இந்த பிள்ளைக்கு லவ் லெட்டர் கொடுத்தா நீங்க சும்மா விடுவீங்களா? பேசுறீங்க. ஏன்டா எடுபட்ட பையல கிளவிக்கு ஒண்ணு பிடிக்கலையாண்டா? அருவாமனை எடுத்தானே ஒவ்வொருத்தனையும் வகுந்து போடுவேன். வகுருவேன். மண்டே போற வயசுல கொண்டே போட்டு சுத்துற உனக்கு இவ்வளவு இருந்தா அப்ப எங்களுக்கு எவ்வளவு இருக்கும்? மாமா என்ன மகனே, உன் முகரைக்கெல்லாம் எங்கேயும் பொண்ணு கிடைக்காது. நீயே எங்கேயாவது சுத்தி தேடி கண்டுபிடிச்சுக்கன்னு வாழ்த்தி கோயிலா அலையா விட்டுருக்கீங்களா? இத பாருங்க, எங்க வீட்டு பையன் அப்படி பட்டம் இல்ல. உங்ககிட்ட யாரோ தப்பா சொல்லிருக்காங்க. யாரது இன்டிசென்ட்டா கத்துறது? வாடா, நீ தான் லெட்டர் கொடுத்தியா? வெள்ளலிக்கு பேண்ட் சட்டை போட்ட மாதிரி இருக்கேன். லவ் லெட்டர். அவங்க வீட்டு பொண்ணுக்கு ஏதாவது லெட்டர் கொடுத்தியா? நான் லெட்டர்லாம் ஒன்னும் கொடுக்கலமா. ஏய் போய் சொன்னா கொன்னே விடுங்க உன்னை. இல்லம்மா, நான் கிரீட்டிங் கார்டு மட்டும் தான் கொடுத்தேன். பாத்தியா மாப்ள அவனுக்கு திமிர? இத பாருங்க, மன்னிச்சிடுங்க. அவன் ஏதோ தெரியாம பண்ணிட்டான். ஆமாமா. ஆமாவா? ஏமா தெரியாம பண்ற வேலையா அது? ஏய், உனக்கு ஒரு தங்கச்சி இருந்து அதுக்கு நான் லவ் லெட்டர் கொடுத்தா நீ சும்மா இருப்பியா? நான் சும்மா தான் இருப்பேன். மானங்கட்ட குடும்பமா இருக்கும் போல இருக்கே. ஆனா என் தங்கச்சி சும்மா இருக்காது. ஏன் உன் தங்கச்சியும் பதிலுக்கு லெட்டர் கொடுத்துருமா? அதெல்லாம் விசில போட்டு விட்டோம்னா பறந்து வந்துடும். ஏன் மாமா,
பையனே ஒழுக்கமா வளர்க்கலையே இவங்க எல்லாம் பொண்ணு எங்க ஒழுங்கா வளர்த்துக்க போறாங்க? இத பாருங்க, தேவையில்லாம எதுவும் பேசாதீங்க. உள்ள கேட்டுடுச்சு அப்புறம் பெரிய பிரச்சனையாயிடும். என்னம்மா அது பிரச்சனை ஆயிடுமா? பிரச்சனைய பண்றதுக்குனே நாங்க பிள்ளையார் கோயில அர்ச்சனைய பண்ணிட்டு வந்திருக்கோம். அம்மாடி எங்க தெரியுதா? எங்க அண்ணன் ஒரு கார்டு தான் கொடுத்தான். ஆனா உன் தங்கச்சி ஒரு போஸ்ட் ஆபீஸ்ல கொடுத்திருக்கா. உன்னை பார்த்த பின்பு நானாக இல்லையே வினோதினி. உங்க வீட்டு பிள்ளைய விசாரிக்காம எங்க வீட்டுக்கு வந்து கத்திட்டு இருக்கீங்க? அதுவும் ஆம்பளை இல்லாத நேரத்துல. ஷைலு நான் இருக்கமா? சரி, ஒரே ஒரு ஆம்பளை இருக்கிற நேரத்துல. தங்கச்சி சும்மா இருக்கான்னு அவன் சொல்லும் போதே சுதாரிச்சிருக்கணும். வெள்ளை வேட்டு கட்டிட்டு வந்துட்டா எது வேணாலும் பேசலாமா? விடுமா. யூடிசிங் கேஸ போட்டு எல்லாரையும் உள்ள தள்ளிடுறோம். ஹலோ, நாங்க கிளவி மேடத்துல தானே பேசிக்கிட்டு இருந்தோம். கொஞ்சம் கூட ஈவர்க்கம் இல்லாம யூடிசிங் என்ன சொல்றீங்க? கிளவி கையை பிடிச்சிருக்குன்னு கேஸ் கொடுத்துட்டு போறாங்க. அதுக்கு யூடிசிங்க பரவாயில்ல. ஆமா ஆமா, வந்துருங்க மாப்பிள்ள. சத்தம் இல்லாம தெரியாம பிடிச்சிட்டேன். என்னடி இவனுங்க? நீ பாட்டுக்கு தூக்கி போட்ட எவ்வளவு மெமரபிள் கிஃப்ட் தெரியுமா? உன்ன அடிச்சிருக்கணும். சொம்பு நெளிஞ்சு போச்சேடி. உள்ள போறியா? இப்படியே வீட்ல இருக்க சாமானெல்லாம் உடைச்சிட்டே நீ இரு. பாட்டு கையில கிடைக்கிறது விட்டு அடிச்சிட்டு இருக்க. நாளைக்கு ஏதாவது பெரிய பிரச்சனைனா யார் பாக்குறது? வாங்க நடில அவனுங்க இந்த பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. பயப்படாத. ஐயோ வந்துட்டானுங்க. இதோ பாருங்க, திரும்ப ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா. ஐயோ இல்லங்க, நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க பிரச்சனை பண்ண வரலங்க. இங்க நடந்த கலவரத்துல என் மாப்பிளோட கார் மிஸ் ஆயிருச்சு. கார் கீ மிஸ் ஆயிருச்சு. நீங்க ஒரு 5 நிமிஷம் கையை கட்டிட்டீங்கன்னா நாங்க தேடி கூட்டிட்டு போவோம். அப்படியா? ஆமாங்க. அப்போ நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஐயோ சூப்பருங்க. மாமா, ஓய், சாவி கிடைச்சிருச்சு, வாங்க போலாம். என்னது கிடைச்சிருச்சா? நான் இவ்வளவு நேரம் இங்க தேடிட்டு இருக்கேன். எங்க கிடந்துச்சு மாப்பிள்ள? இங்கதான் கிடந்துச்சு. பத்திரமா வீடு போய் எடுத்து வச்சிருந்து கொடுத்துருப்பாளோ. தம்பி, வெளியில பனியா இருக்கு, வீட்டுக்குள்ள போய் தேடுங்க. ஐயா வெளியில போயிருக்காருப்பா. சரிப்பா, வந்தது சொல்லிடுறேன். சரிப்பா. என்னப்பா என்னாச்சு? அந்த பையன் யாருன்னு தெரிஞ்சா? தெரிஞ்சிச்சு. பையன் யாருன்னு தெரிஞ்சிச்சு. உங்க டாக்டர் யாருன்னு தெரிஞ்சிச்சு. எங்க அது? கோயிலுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து பயந்து போய் மேல படுத்திருக்காப்பா. பச்சை மண்ணுல பயப்படாம என்ன பண்ணு? இருக்கட்டும். அட ஆமாப்பா, சாமி கும்பிட்டுட்டே இருந்தோம், பின்னாடியே விரட்டிட்டு வந்து லெட்டர் கொடுத்துட்டான்பா. ஆத்தாடி, யார விரட்டினா நல்லா பாத்தீங்களா? அம்முனு பங்காளி. பெரியம்மா, அதெல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு. ஆள் தெரியாம பண்ணிட்டானா? தெரிஞ்சோன்னா காலில் விழுந்துட்டான்ல. ஆமா, அந்த பையன் காலில் விழுந்துள்ளதான் மாப்பிள்ளைக்கு மண்டையில அடிபட்டுருச்சு. ஆமா, சும்மாரியா. பெரியம்மா, இந்த விஷயத்த பெரியப்பட்ட சொல்லி பெருசாக்கிறாதீங்க. எல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரியா? மாப்பிள்ள, நீ இரு, நான் போய் கேட்கிறேன். இருமாமா, சின்ன பிள்ளை. இதுதான் சின்ன பிள்ளை பண்ற காரியம் மாடாது. செல்லம்ல ஒரு அளவு தாண்டா. நாளைக்கு ரோட்ல வர சேர்மனை பார்த்து கேட்பேன். ஏன்டா நீங்க புள்ள வளர்க்கறீங்க வேற எதுவும் வளர்க்கறீங்க? போய் தொலை. இந்த வகையில் நான் ஏமாந்துட்டேன். எப்படி ஃபாரின் நாய்க்கு தான் மாப்ள பிஸ்கட் போன்னு. இது லோக்கல் பார்ட்டி. 2 எலும்பு துண்டு வீசி இருந்தா கம்பெனி அடங்கிருக்கு. பண்றதெல்லாம் பண்ணிட்டு உனக்கு கவுண்டமணி காமெடி கேக்குது. குடும்ப மான காத்துல பறக்காம இருக்கணும்னா ஒரு பொண்ணு என்ன பண்ணணும்? வீட்ல இருக்கிற ஃபேன் டிவி எல்லாம் ஆஃப் பண்ணுங்க. அடடே, வெரி குட். அப்ப பெத்தவங்க மனசு குளிரணும்னா அவங்க தூக்கி பிரிட்ஜுக்குள்ள உட்கார வைப்பியா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு பஞ்சு டைலாக பேசுற. அந்த சதீஷ் பேல உன்னை துரத்தி லவ் லெட்டர் கொடுத்தா? யோ, நான் சொன்னேயா அவன் எனக்கு துரத்தி லவ் லெட்டர் கொடுத்தா? நான் சொன்னேனா? அதே அக்கா சொல்லுச்சே. அப்போ உங்க அக்கா கிட்ட போய் கேளியோ. ஏன் கிட்ட வந்து கத்திக்கிட்டு இருக்க? சும்மா என்ன படம் பார்க்க விடாம. இங்க பாரு, இந்த வாயா பாயன் என்னதான் நீ அசிங்கப்படுறா அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. பட் நீ லவ் லெட்டர் கொடுத்த தப்பு தானே? ஏன் கொடுத்தா சொல்லு. வளர்ந்துருக்கல, அறிவில்ல. போன் வாங்கி கொடுக்கலனா லவ் லெட்டர் தான் கொடுப்பாங்க. அடி பாவி, இந்த விஷயம் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச என்ன ஆகும் தெரியுமில்ல? இந்த அவரே வந்துட்டாரு, நீயே பேசு. சும்மா வீட்டுக்குள்ள கையை முறுக்கிட்டே தெரிவாரு. என்னடா மாப்ள? ஒண்ணு இல்ல மாமா, கசக்கிட்டு இருக்க. இது நம்ம வினோதனைய பத்தி ஊருக்குள்ள ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டாங்க. அப்படியே அதான் ஆனந்த கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கேன் மாமா. ஏடா சோத்த வடிக்கிறவர் சொல்லிட்டு இருக்க. விஷயம் உனக்கு தெரிஞ்சிச்சு, நீ ரத்த கண்ணீரே வடிப்பையா? பார்த்து வாய் கோணிக்கிற போகுது எகத்தாலாம். ஐயோ, இவங்க கிட்ட போய் என்ன சொல்றதுன்னு தெரியலையே. இந்த பக்கம் போனா அந்த ஆளு இருக்கா.
மாவட்ட கோர்ட்டு வரையும் வந்தாச்சு. வாய்தாவை குறைச்ச பாடும்ல, இந்த ஆள் வாதாடி ஜெயிச்ச பாடும்ல. வக்கீலுக்கு போன போடுமாமா. அவனே அடிச்சிட்டான். லாயர் தான். ஹலோ சார், எங்க இருக்கேள்? உள்ளதான் சார். உள்ள இருக்கேளா? தீர்ப்பு கொடுத்துட்டாளா? நீங்க இந்த லட்சணத்துல வாதாடிட்டே இருந்தேன்னா கூடிய சீக்கிரம் தீர்ப்பு கொடுத்துருவா சார். உள்ளதானா, ஜெயிலுக்குள்ள இல்ல சார், கோர்ட்டுக்குள்ள. கோர்ட்டுக்குள்ளயா? சரி சரி, அங்கே இருங்க. நான் அவசர வேலையா வெளியூர் வந்துட்டேன். ஜூனியர் அனுப்புறேன். சார், எது ஜூனியர் அனுப்புறீங்களா? என்ன விளையாடுறீங்களா? நான் ஏன் உங்ககிட்ட விளையாடுறேன்? ஜூனியர்ட்ட எல்லாம் சொல்லியிருக்கேன், கண்டிப்பா வாய்தா கிடைச்சிடும். அதெல்லாம் ஒண்ணும். ஹலோ, வச்சுட்டாங்க. என்னாச்சு? அந்த ஆளு வரமாட்டானா, யாரோ ஜூனியர் அனுப்புறானா. அடா, அந்த ஆளே ஜூனியர் மாதிரி தான் வாதாடுவான். இதுல வேற அவனுக்கு ஒரு ஜூனியர். தம்பி வேலைக்கா? ஆமாண்டி. எங்க பாப்பா ஸ்கூல் கிளம்பிச்சா? 7 மணிக்கே போயிட்டா. நீங்க வந்து 1 மாசம் ஆகுது, இன்னும் பாப்பாவை பார்க்கவே முடியல. சாயங்காலம் வந்த உடனே அழைச்சிட்டு வரேன். நான் வேலை முடிஞ்சு வர 10 மணி ஆயிடும். நான் வரேன் ஆண்டி. தம்பி, அம்மா இருக்காங்களா? வாடகையா? ஒரு நிமிஷம். அம்மா, மேல் வீட்டு ஆண்டி வாடகை கொடுக்க வந்திருக்காங்க. உள்ள வந்து உட்கார சொல்லு. உள்ள கூப்பிடுறாங்க, போங்க. சரி. டேய், டவுட்டு நம்பவே முடியலையா? மாப்ள, பச்சை சட்டை, கூலிங் கிளாஸ், புது ஷூ. மம்மி ஆசீர்வாதம். ஏதாவது பொண்ணுகிட்ட வகையா சிக்கிக்கிட்டியா? எஸ். யாரா? மாப்ள, லைஃப் இன்சூரன்ஸ் விஷயமா அடிக்கடி ஒரு பொண்ணு பேசுவாள மாப்ள. ஆமா. அந்த பொண்ணு லைஃப் பார்ட்னரா போன்லயே செட் ஆயிட்டா. சரி, அந்த பொண்ணை மீட் பண்ணிட்டியா? இல்லடா. அவளோட போட்டோவாவது பார்த்திருக்கியா? சர்ப்ரைஸ் பெரும், அதை நான் அவாய்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் அன்னைக்கு நேர்ல மீட் பண்ணலாம்னு இருக்கேன். மாப்பிள்ள, நேர்ல மொக்கையா இருந்தா என்னடா பண்ணுவ? போட்டோண்டா பாம. ஏன் அப்படி நாரவாயா? உன் வாயில நல்ல வார்த்தையே வராது. பொறாமைக்கு பிறந்தவனே. மாப்பிள்ள, பிராக்டிக்கலா ஒரு விஷயம் யோசித்து பாரு. நீ நேர்ல போய் பார்த்து அவ மொக்கையா இருந்து அவாய்ட் பண்ண முடியாம அவளே கல்யாணம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்தா என்னடா பண்ணுவ? ஏன் அப்படி குட்டையை குழப்புற? குட்டையை குழப்பல மாப்பிள்ள, குட்டையில விழுந்துடாதான் சொல்ல வரேன். இப்ப நான் என்ன பண்ணணுங்கிற? மாப்பிள்ள, நீ சட்டையை மாத்திட்டனால அவளுக்கு ஒன்று அடையாளம் தெரியாது. போய் பார்ப்போம். ஃபிகர் நல்லா இருந்துச்சுன்னா அதை ஏதோ சொல்லி சமாளிச்சிடலாம். மொக்கையா இருந்துச்சுன்னா இப்படியே சாயிடலாம். சரி, அந்த பொண்ணு என்ன கலர் ட்ரெஸ் போட்டுட்டு வரேன்னு சொன்னா? ஒயிட் கலர் சுடிதார், பிரவுன் கலர் ஹேண்ட் பேக். ஏய், வந்துட்டானான்னு கேளு. டிராவலிங்ல இருப்பார்ல. டேய், அந்த பொண்ணான்னு பாரு. லவ் பண்றதுக்கு முன்னாடி ஓவரா தான் மரியாதை கொடுக்குற. இவளே தான்டா உன் தங்கச்சி. சூப்பரா இருக்கால மாப்ள. இப்ப என்ன பண்றது? குட்டியை கொலை பண்ணவனே கேளு. டேய், என்னடா பண்றது? டேய் டேய், கருமம் பிடிச்சவனே, மாதிரியே ரெடி ஆகிட்டு இருக்க? யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சுத்தி வா. போ. ஹே, அவர்தான், பேசு. ஹலோ. ஹலோ, நான் தான். வந்துட்டீங்களா? நான் வந்துட்டேன். நீங்க? நானும் வந்துட்டீங்க. நான் உள்ளதாங்க இருக்கேன். பட் ஒரு ஸ்மால் சேஞ்ச். நான் உங்ககிட்ட பச்சை கலர் ட்ரெஸ் போட்டு வரேன்னு சொல்லியிருந்தேன். அதை எங்கள் அம்மா வாஷிங் போட்டாங்க. இப்போ ஒயிட்ல ப்ளூ கலர் கோட் போட்டு ட்ரெஸ் போட்டு வந்திருக்கீங்க. பட் பேண்ட் அதே பேண்ட் தாங்க. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். தேங்க்ஸுங்க. இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? கமலி, ஹாய், எப்படி இருக்கீங்க? நான் தான் கணேஷ். ஓ, ஹாய். இவன் என் ஃப்ரெண்டு ரம்யா. ஹலோ, வணக்கங்க. இவங்கெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். ஹாய், வணக்கம். நம்மளோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் கோயில்ல நடக்குதுன்னு நினைக்கும் போது என் பேர் சிவகுமார். கண்டிப்பா I'm already committed. ஓகே, ரைட். இன்னொன்னு தெரியுமா? நீங்க இவ்வளவு கலரா இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. நீங்க இவ்ளோ கருப்பா இருப்பீங்கன்னு நானும் எதிர்பார்க்கவே இல்லை. எத்தனை வருஷமா லவ் பண்றீங்க? 7 வருஷமா லவ் பண்றேன். எத்தனாவது லவ்? ஹலோ, ஃபர்ஸ்ட் லவ்ங்க. ஏங்க, ஒரு பொண்ணு 7 வருஷமா ஒரே பையனை லவ் பண்ணது இப்பதாங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன். என்ன ஆச்சரியம். ஆக்சுவலா நான் இவனை நம்பவே கூடாது. ஃப்ராட். ஏய், வாடி போலாம். என்னடா பண்ண? என்னடி ஆச்சு? என்னாச்சு? உண்மையா இருக்கணும்ன்றக்காக சட்டை மாத்திர மேட்டர்ல சொல்லிட்டுடா. கமலி ஒரு நிமிஷம். கமலி சாரிப்பா, என் ஃப்ரெண்டு சொன்னான்னு தெரியாம கேட்டேன். அப்ப நான் மொக்கையா இருந்தா என்ன விட்டுட்டு போயிருப்பல்ல? அதான் உண்மையை ஒத்துக்கிட்டே இல்ல. எந்த ரீசனும் சொல்லாத. இன்னையோட உனக்கு எனக்கு உங்க ஃப்ரெண்ட்ஷிப் முடிஞ்சு போச்சு. ஏய், நீ தான் வா. நீ வா. எல்லாரும் வெளில வந்துட்டாங்க. நம்மால காணோம். போறது மாதிரியே இருக்குது. போ, அந்த அங்கிட்டு போ. டாடி, தூங்கு. அதெல்லாம் அப்புறம். டேய், புக்கே இருக்கு. வாணிங்க. பக்கத்து இருப்பேன். எந்திரா. டேய், இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? இல்லண்ணே, அது வந்து எங்க வீட்டு மாடியில உனக்கு என்னடா வேலை? இல்லண்ணே, கவிதா பிள்ளைய ரூட் விட்டுருக்கேன். அதுக்காகத்தானே வந்தேன். பாத்தியாப்பா? ஓப்பனா பேசினா விட்டுருவோன்னு நினைக்கிறியா? கிளம்புடா. நானே பக்கத்து இருக்காரு என்னையோட மாட்டுற. அங்க ஒரு பக்கத்து ஏரியாக்காரன் ரூட்டை கொடுத்துக்கிறியான். எங்க? அந்த சைடு அப்படியே வெட்டி பாரு. போ. டேய், எங்கடா? அந்த பொந்துக்குள்ள. ஆத்தாடி மாப்ள,
சோறாக்கி குடும்பமே நடத்துறாங்க. நீ அது கவுனி. நான் சொன்னேன் இல்ல, கரண்ட் போனா நிறைய பேருக்கு கனெக்ஷன் நடக்கும் போல இருக்கு. ஆக்கிட்டாங்க. நம்ம பாப்பா வேற இன்னும் காணுமே. டேய் யாரா நீங்கல்ல? என்ன தெரியலையாண்ணே? குத்தி பிடிவேன். ஒன்ன தெரியும். அவ யாரு? பிரதர்ண்ணே. பிரதருக்கு புதருக்குள்ள என்ன வேலை? பிரதர் கிரதர்னா அடிச்சு வாயை உடச்சு பிடிவேன். டேய் டேய் எங்க மூஞ்சியை காட்டு. எங்க இருந்துடா வர்ற? கோரிப்பாளையத்துலேருந்து வரேன். 13 கிலோமீட்டராடா தள்ளி வந்திருக்கு நீ. எப்படா வந்த? நான் வந்து 1/2 மணி நேரம் ஆச்சுண்ணே. கரண்ட் கட் ஆகி 5 நிமிஷம் தாண்டா ஆகுது. கை கை எந்திரிக்கடா எந்திரிக்கடா. அப்புறம் பண்றதுக்கு இதை பேஸ் பண்ணணும். அப்புறமா ஒவ்வொருத்தருக்கும் ஏய் படுறே. இல்லம்மா. ஏண்டே? நீ தூங்குமா. 120 பேப்பர் திருத்தணும். ஃபர்ஸ்ட் மந்த் வேற. காலையில எழுந்து திருத்திக்கலாம்டே. காலையில எந்திரிச்சு அவ்வளோ பேப்பர்லாம் திருத்த முடியாதுமா. என்ன ஆனாலும் பரவாயில்ல. கரண்ட் வந்ததும் பேப்பரை திருத்திட்டு அதுக்கப்புறமா படுத்துக்கிறேன். நீ சொன்னா கேட்கவே மாட்டேன். என்னமோ பண்ணு போ. ஆஹா ரொம்ப தொட்டுட்டாலே. ஹலோ நான் தான் மாப்ள. நலம் நலம். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஆப்ளிகேஷனு. நம்ம ஏரியாவில் மட்டும் கொஞ்சம் கரண்ட் போயிருக்கு. உன் பவரை யூஸ் பண்ணி சீக்கிரமாக நம்ம ஏரியாவுக்கு பவர் வர வச்சோன்னா நல்லாயிருக்கும். இது இது அது அது வேற டிபார்ட்மெண்ட், இது வேற டிபார்ட்மெண்ட்டா? அப்போ என்னத்துக்குடா நீ போலீஸ் கமிஷனர் பெருசாக பீத்திக்கிற? இந்த பார், எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீ என்ன பண்ணுற எனக்கு தெரியாது. உடனே கரண்ட் வர வைக்கிற. கரண்ட்டை கட் பண்ண சொன்னது நீ. இப்போ என்ன கமிஷனர் பில்டப் கொடுத்துட்டு இருக்க? ஆன் பண்ண சொன்னா ஆன் பண்ண போறேன். பெரிய போலீஸ் கமிஷனரா? மாப்ள என்னடா எதுக்கு மாப்ள இப்போ இவ்வளோ எமோஷனு? அது இல்லடா, எப்படி அனுப்பிச்சேன் பார்த்தியா? கரண்ட் வந்துருச்சு. அம்மா கரண்ட் வந்துருச்சு. எந்திரிமா, உள்ள போய் படு. 500 ரூபாய் பிரைட்டா வேலை செய்யுதே. ஹலோ சொல்ற பங்கு. டேய் ஒரு நிமிஷம். டேய் கரண்ட் வந்துச்சுல, எஞ்சி போடா. எப்பரா இருக்க? நல்லா இருக்கேன்டா. சிட்டிக்கு புதுசா வந்திருக்க கமிஷனர் ஃப்ரெண்டாமே. யாரா உனக்கு சொன்னது? ஃபேஸ்புக்ல பார்த்தேன்டா. ஃபேஸ்புக்கா? தம்பி ஃபேஸ்புக்கில் நான் தான் போட்டேன். நான் கூப்பிட்றேன்டா. தம்பிக்கும் கமிஷனருக்கும் லிங்க் இருக்குது. நம்மளுக்கு பெருமை இல்லையா? உன் பேத்தி பக்கத்து பாயில அனாதியா படுத்து கிடக்குது. நீ ஊராம்பேத்தியோட கொஞ்சுற. ஃபேஸ்புக்ல போட்டு மாசாக்கி பீஸ் ஆக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். நீ சிம்பு ரசிகராமே? அப்படியா அப்படியா? ஓடி போடா. சிம்பு ரசிகரா? அண்ணன் நந்தகுமார்னு போன் கேட்டிருந்தாங்க. அது விஷயமா தான். அண்ணன் வணக்கண்ணே. அண்ணா போன் ஏதாவது கேட்டிருந்தீங்க? அவர் எங்க கேட்டாரு? நான்ல கொண்டு வந்தேன். அண்ணே தெய்வமே வில்லாதி ஆசீர்வாதம் பண்ணுங்க. மீனாட்சி அம்மனை பார்த்துட்டு ஆசீர்வாதத்தை நேரம் உங்ககிட்ட வாங்கன்னு வந்துட்டேன். அண்ணே தம்பி பாண்டி பஜார்ல சின்னதா ஒரு மொபைல் கடை ஆரம்பிச்சிருக்கேன். மதுரையை பொறுத்த வரைக்கும் எந்த தொழில் பண்ணாலும் அண்ணனோட ஆசீர்வாதம் இல்லாம பண்ண முடியாதுன்னு எங்களுக்கு தெரியும். பாசக்கார தம்பியோட சின்ன அன்பளிப்பு நீங்க கண்டிப்பா வாங்கி ஆகணும். இந்தாங்கண்ணே பூரா இம்போர்ட் உடனே. இந்தாங்கண்ணே பசங்களுக்கு பூரா உங்க கையால கொடுத்துருங்கண்ணே. சரிங்களா? அண்ணனோட ஆதரவு இந்த தம்பிக்கு எப்பவுமே வேண்டும். அண்ணே நான் போயிட்டேன். அப்புறம் மொபைல் சம்பந்தமா ப்ரீபெய்டு போஸ்ட் பெய்டு டாப் அப் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கண்ணே. தம்பி வந்து பண்ணி கொடுத்துருங்க. சரிங்களா? அப்போ புறப்புறேனே. ஐயோ நந்தனே, சாமியை பார்த்த சந்தோஷத்துல பூசாரியை மறந்துட்டேன். அண்ணே காஸ்ட்லியான மொபைலை பாக்கெட்டில் வைங்க, தம்பியை மனசில் வைங்க. சரிங்களா? வரட்டுமா? அவசரத்துக்கு டாப் அப் பண்ணிவிடுறேன். அண்ணே வரீனே.